ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பொலாரிட்டி டெஸ்டர் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பொலாரிட்டி டெஸ்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேட்டரி இல்லை டிசி வோல்ட்டை வந்து நம்ம கரெக்டாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த பொலாரிட்டி டெஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பொலாரிட்டி டெஸ்டர் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட டெலகிராம் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பொலாரிட்டி டெஸ்டர் எப்படி செய்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பொலாரிட்டி டெஸ்டர் வந்து ஜென்ரலாக எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்டரியில் நெகட்டிவ் எது பாசிட்டிவ் எது அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டரோட ஹெல்ப் இல்லாமலே நம்மளால் வந்து இந்த பொலாரிட்டி டெஸ்டரை வச்சு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். பேட்டரிக்கு மட்டும் கிடையாது, டிசி வோல்டேஜ் 5 வோல்டேஜ் 12 வோல்டேஜ் வரைக்கும் நம்மளால் வந்து இதில் செக் பண்ணிக்க முடியும். அது மாதிரி ஒரு மினி பொலாரிட்டி டெஸ்டர் தான் இப்போ நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்இடி 2 எல்இடி தேவைப்படும். ஒரு க்ரீன் எல்இடி வந்து ஒரு ட்ரூ பர்பஸ்க்காகவும், ஒரு ப்ளூ கலர் எல்இடி வந்து நான் வந்து ஃபால்ஸ் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணேன். ஸோ மேபி ரெட் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். என்கிட்ட ரெட் எல்இடி இல்லை, அதனால் க்ரீன் அண்டு ப்ளூ வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த 1K ரெசிஸ்டர். இந்த 1K ரெசிஸ்டர் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த எல்இடியோட லைஃப்பை வந்து சேவ் பண்ணுறதுக்காக. அதாவது ஹை வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா 12 வோல்ட் இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த எல்இடி வந்து டப்புன்னு வந்து ஃபியூஸ் போயிடும். அதிலேருந்து சேவ் பண்ணுறதுக்காக இந்த ரெசிஸ்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன காட்டன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் பீஸ் இல்லாமலும் செய்யலாம். காட்டன் பீஸ் வச்சு செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ட்ரூ சைடு எது ஃபால்ஸ் சைடு எது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடை வந்து ட்ரூ சைடு கொடுத்துடலாம், இந்த சைடு வந்து ஃபால்ஸ் சைடு கொடுத்துடலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த க்ரீன் எல்இடி எடுத்துக்கிறேன். க்ரீன் எல்இடியை வந்து இந்த பின்னாடி வந்து நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது வந்து ப்ளூ எல்இடியை நான் இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல 2 எல்இடி வந்து நமக்கு ஷோ ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு திருப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு நெகட்டிவில் ஆரம்பிக்கிறோம். ட்ரூ சைடு வரணும்னா ஃபஸ்ட் நம்ம க்ரீன் எல்இடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் எல்இடியை வந்து நெகட்டிவ் சைடு வந்து இந்த சைடு வர மாதிரி திருப்பிக்கிறோம். நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்இடியோட 2 லெக் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் லெக்கு, ஒன்று வந்து நெகட்டிவ் லெக்கு. இந்த மாதிரி க்ளோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லெக் வந்து ஒரு லெக்கோட உயரமாக இருக்கும், டாலாக இருக்கும். ஸோ அது மாதிரி டாலாக இருக்க லெக் வந்து பாசிட்டிவ், அது ஷார்ட்டாக இருக்க லெக் வந்து நெகட்டிவ் ஐடென்டிஃபை பண்ணுது. அதே மாதிரி இந்த எல்இடிலையும் அதே தான் இருக்குது. ஸோ எந்த லெக்கில் வந்து நம்ம பாசிட்டிவ் இதில் நெகட்டிவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்து வந்து எல்இடியில் பாசிட்டிவ் வந்து சீரியல் லைன் பண்ணிடணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து லைட்டாக அந்த மாதிரி வளைச்சிட்டு இதையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா வச்சிடலாம். ஸோ இது 2 ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். இது 2 ஃபஸ்ட்டு வந்து சால்ட்ரிங் பண்ணி முடிச்சுருவோம். ஸோ கரெக்டாக வந்து சால்ட்ரிங் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இந்த இதோட நெகட்டிவையும் நம்ம வந்து ஒன்றா சால்ட்ரிங் பண்ணணும். அதுக்காக வந்து இந்த மாதிரி பென் பண்ணிக்கலாம். பென் பண்ணிவிட்டு இது 2 நம்ம வந்து ஒன்று சேர்க்கணும். அதை நம்ம வந்து இப்படி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த 2 பாசிட்டிவ் எட்ஜையும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பாசிட்டிவ் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய 1K ரெசிஸ்டரை வந்து சால்ட்ரிங் பண்ணணும். ஸோ 1K ரெசிஸ்டரை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ சால்ட்ரிங் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக சால்ட்ரிங் ஆகிருக்கா, 3மே ஒன்றா வந்து சால்ட்ரிங் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ இதில் பர்ஃபெக்டாக சால்ட்ரிங் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பிட் ஒயர் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அந்த பிட் ஒயரை எடுத்துகிட்டு வந்து இதோட பாசிட்டிவ் சைடை வந்து ரெசிஸ்டரோட ஒரு எண்டில் வந்து சால்ட்ரிங் பண்ணணும். ஸோ இது சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த நெகட்டிவ் எண்டை எடுத்துகிட்டு வந்து இந்த 2 எட்ஜை கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து சால்ட்ரிங் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பொலாரிட்டி டெஸ்டர் வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. பொலாரிட்டி டெஸ்டர் டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ட்ரூன்னு எழுதியிருக்கோம், இது வந்து ஃபால்ஸ்னு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணிடலாம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 3.7 வோல்ட் பேட்டரி வந்து எடுத்துக்கிறேன். 3.7 வோல்ட் பேட்டரியில் வந்து நெகட்டிவ் சைடு வந்து கரெக்டாக நெகட்டிவோட பிளாக் ஒயரையும் ஜிஎன்டி ஒயரையும், பாசிட்டிவ் சைடு வந்து கரெக்டாக வந்து பாசிட்டிவ் ஒயரை நான் வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா க்ரீன் எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. எடுத்தோன்னே இப்போ கட் ஆகிடுது. திரும்ப நான் வந்து வைக்கும்போது கரெக்டாக க்ரீன் எல்இடி வந்து எரியுது. அடுத்து வந்து அப்படியே வந்து நான் ரிவர்ஸாக வைக்க போகிறேன். இந்த ஜிஎன்டியில் வந்து ரெட் ஒயரையும் பாசிட்டிவ் ஒயரையும் ப்ளஸில் வந்து நெகட்டிவ் ஒயரையும் நான் வந்து வைக்கும்போது ப்ளூ எல்இடி வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து நம்மளோட சர்க்யூட்டில் வந்து தப்பாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து 6 வோல்ட்டில் வந்து செக் பண்ணிடலாம். 6 வோல்ட் பேட்டரியை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க 6 வோல்ட்.
ஸோ இந்த 6 வோல்ட் பேட்டரி இப்போ நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ப்ளஸ் போட்டிருக்காங்க, இந்த சைடு வந்து நெகட்டிவ். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரெக்டாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெட்டுக்கு ரெட்டு, பிளாக்குக்கு பிளாக் வைக்கும்போது க்ரீன் எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. அடுத்து வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி வைக்கலாம். பிளாக்கில் வந்து ப்ளஸ்ஸை வந்து பிளாக்லேயும் இதை வந்து நெகட்டிவ்லேயும் வைக்கிறேன். வைக்கும்போது ப்ளூ எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ இது வந்து பேட்டரியில் மட்டும் தான் நம்மளால் வந்து செக் பண்ண முடியுமா, இதுவில் டிசி வோல்ட்டில் வந்து நம்மளால் செக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மொபைல் சார்ஜர் எடுத்துக்கிறேன். 5 வோல்ட் சார்ஜர் இது நம்ம மொபைலில் நார்மலாக சார்ஜர் பண்ணுற சார்ஜர். இந்த சார்ஜர் எடுத்து ப்ளக் பண்ணிக்கிறேன். ப்ளக் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சார்ஜிங் போர்ட் ஒன்று நான் வந்து தனியாக வச்சுருக்கேன். இந்த சார்ஜிங் போர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெட்டை வந்து மெயின்லேயும், அதாவது வந்து பாசிட்டிவ் வோல்ட்லேயும், ஜிஎன்டியை வந்து நெகட்டிவ்லேயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம வந்து சார்ஜரை வந்து இதில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ மொபைல் சார்ஜர் எடுத்துகிட்டு வரேன். மொபைல் சார்ஜர் எடுத்துகிட்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சார்ஜர் வந்து ஆன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து மொபைல் சார்ஜரை ஆன் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக க்ரீன் லைட் வந்து எரிஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம வந்து இதில் வந்து கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து வந்து கனெக்ஷனை ஜஸ்ட் வந்து மாற்றி கொடுத்து செக் பண்ணலாம். பிளாக்கை வந்து ரெட்லேயும், ரெட்டை வந்து பிளாக்லேயும் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ப்ளூ எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ இந்த பொலாரிட்டி டெஸ்டரை வந்து நான் வந்து 12 வோல்ட் பேட்டரி வரைக்கும் செக் பண்ணிட்டேன். 12 வோல்ட் பேட்டரி வரைக்கும் நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது இருக்கிறனால நமக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். பேட்டரியில் யாரெல்லாம் அதிகமாக வந்து பேட்டரி சர்க்யூட்டை வந்து கனெக்ஷன் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எத்தனை வோல்ட் வரைக்கும் வேலை செய்யும் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பபாய்.